சொல்லி கொடுக்க வேண்டிய விதத்தில் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னாக்கா பிள்ளைகளை நம்ம நமக்குள்ளே தக்க வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அவங்கள இழக்க நேரிடும். ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெய்வமே எங்களுக்கு வேண்டிய எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பிள்ளைங்களை வீட்டில் சும்மா இருக்க விடாதீங்க. மேக் தம் என்கேஜ்ட் இன் சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. சரி, ஓகே. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு என்ன அப்படின்னா, தலைப்பு நீங்களே சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். ஓ, பெண் பிள்ளைகளே, உங்களுடைய உடுப்பு எப்படி இருக்கு? சரியா? அதனால் பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் பேச முடியாது. ஒரு ஆலோசனை அப்படின்னு வந்ததுன்னா ஆண் பிள்ளைகளுக்கும் தகும், பெண் பிள்ளைகளுக்கும் தகும். இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒன்று சொல்லிடணுன்னா, இது நான் உனக்கு இப்போ பேசுகிறது என்ன, பிரசங்கம் இல்லை, வார்த்தையும் இல்லை. இதை நான் ஒரு சில காரியங்களுக்காக நான் சொல்ல தான் வேண்டியது இருக்குது. பிரசங்கம் இல்லை, வார்த்தையும் இல்லை. நான் எதுவும் வெறும் நோட்ஸ் தான் இருக்கேன். அதையும் நான் ரொம்ப பார்க்க போகிறது கிடையாது. நான் ஜெபமும் பண்ணலை. இப்போது நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமும் சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கவுன்சிலிங், ஆலோசனை, ஒரு அட்வைஸ். இது ஒரு சம்பாஷணையின் நேரம். இதை நான் ஏன் சொல்கிறேன்றது என்னுடைய சபை ஜனங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, பார்க்குற யாவருமே புரிஞ்சுப்பீங்க. சரியா? அதனால் இது நான் ஜெபமும் பண்ணலை, உங்களுக்கு நான் பிரசங்கமும் பண்ணலை. இதை நான் ஆலோசனையாக, இது கப்பிள்ஸ் மீட்டிங், இட்ஸ் அ கவுன்சிலிங் மீட்டிங், இட்ஸ் அ கவுன்சிலிங் செஷன். வேறு நீங்களும் பேசுகிறீங்க, நானும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பிரசங்கம் அப்படின்னா கப் சுப்புன்னு வாயில் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம், யாரும் பேச மாட்டோம் இங்கே ப்ரீச்சர் பேசுகிறப்ப. இது ப்ரீச்சர் இல்லை, இது ஸ்பீக்கர். நான் ஸ்பீக்கர் மாதிரி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க எதற்காக இதை சொல்கிறேன். சரி, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான இன்னைக்கு தலைப்பு என்னென்னா, பெண் பிள்ளைகளுடைய உடுப்பு எப்படி இருக்கணும், அதுதான் டைட்டில். ஒரு கடலுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து எப்படி அந்த நீர், சரியா, நதிகள் மூலமாக போகுதோ, நான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்டைட்டில் எடுத்திருக்கேன். அந்த சப்டைட்டில் மூலமாக தான் மெயின் டைட்டிலுக்கு போக போகிறேன். சரியா? மெயின் டைட்டிலுக்கு போகிறது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வரும். ஆனால் சப்டைட்டிலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதை பற்றி பேசினாதான் பெண் பிள்ளைகளுக்கும் அது தகும், உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். புதுசாக வந்திருப்பீங்கன்னா அது இதெல்லாம் உங்களுக்கும் பேசும். நீங்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லணும். சரியா? உங்களுக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஆஸ் அ பேரண்ட்ஸ் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சரியா? அது என்ன நதி மூலமாக நம்ம மெயினான கடலுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், சுய மரியாதை. எல்லாரும் சொல்லுங்களேன், சுய மரியாதை. சுயமரியாதை, சுயமரியாதை அப்படின்றது என்ன? சுயமரியாதை இல்லை என்னென்ன காரியங்கள்லாம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்றத பார்ப்பீங்கன்னா, சுயமரியாதை மற்றவர்களிடத்தில் சகிப்புத்தன்மையும் நம்மிடத்தில் ஒரு கண்டிப்பையும் உணர்த்துகிறது தான் சுயமரியாதை. நம்ம இடத்துல ஏன் கண்டிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இடத்துல கண்டிப்பு இருந்ததானா அது ஒரு சுய கட்டுப்பாட்டை நமக்கு கொண்டு வரும். புரியுதா? சுய கட்டுப்பாடு. அதனால் நம்ம இடத்துல ஒரு கண்டிப்பும், மற்றவர்களிடத்துல என்ன ஒரு தயவு, மற்றவர்களிடத்தில் ஒரு சகிப்புத்தன்மை. சரியா? அடுத்தது சுயமரியாதை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான எல்லை. அதை யாரும் அதை நம்முடைய எல்லையை நமக்கு நிர்ணயிக்க முடியாது. நாம் யாருக்காகவும் குறைக்கணுன்ற அவசியமும் இல்லை, அதை ஏற்றணுன்ற அவசியமும் இல்லை. சரியா? சுயமரியாதை என்பது இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், நமக்கு உள்ளிருந்து வருகிறதான ஒரு காரியத்தினுடைய பெயர் தான் சுயமரியாதை. புரியுதா? அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹேஸ் டு பி ஏர்ன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்ன்டு அதாவது அதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். நம்ம சொல்லுவோம்ல பொதுவாக ரட்சிப்புக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். சால்வேஷன் ஹேஸ் டு பி ஒர்க்ட் அப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரட்சிப்பு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் பெத்லஹேம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான், எங்கேயாவது விழுந்து கிடப்போம். அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்புக்கு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணுமோ, இந்த சுயமரியாதைக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு நாளைக்கும். நேற்று நான் சுயமரியாதையோடு இருந்தேன், அதனால் இன்றைக்கும் நம்ம சுயமரியாதை கிடையாது. எவ்ரிடே இட் ஹேஸ் டு பி ஒர்க்ட் அப்பான். சரியா?
அது உள்ளிருந்து வருகிற ஒரு காரியம். ஆதலால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மரம் இருந்துச்சா, அந்த மரத்தை வெட்டி போட்டுட்டாங்களாம். உடனே அந்த மரம் நினைக்காது, நான் வந்து இங்கே இருந்தால் என்னை வெட்டி வெட்டி போடுறாங்க, அதனால வேற ஒரு இடத்துக்கு போய் நான் வளர போகிறேன் அப்படின்னு சொல்லாது. இல்லை, நீ என்னை வெட்டி போட்ட இடத்துலையே நான் வளருவேன், என்னை பற்றி எனக்கு தெரியும். எஸ், என்னை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு என்ன வரையறை இருக்குது, எனக்கு என்ன எல்லை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. எனக்கு என்ன தாளந்து இருக்குது, எனக்கு என்ன கிருபை இருக்குது, எனக்கு என்ன பெலன் இருக்குது, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நீ வெட்டி போட்டேன்றதுக்காக நான் வேற எங்கேயோ போய் நான் வளரணுன்ற அவசியம் கிடையாது. நான் இருக்கிற இடத்துல என்னால் வளர முடியும். தட் இஸ் சுயமரியாதை. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் என்னோட வாலிப பருவத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வரவே வராது, ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன். மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் நல்ல மதிப்பெண்களே எடுப்பேன். ஆனால் அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே இல்லை, எப்போமாவது 10 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் நம்ம ரிப்போர்ட் கார்டில் எப்படி தான் போடுவாங்க, சை என்ன அகாடமிக்ஸுப்பா, யார் படைச்சாங்களோ தெரியல, அவங்கள சுற்றி தான் போடணும். 80 சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பேன், 80க்கு மேலே எடுத்திருப்பேன், 90லாம் எடுத்திருப்பேன், 95லாம் எடுத்திருப்பேன், தமிழில் கூட 88 எடுத்திருப்பேன். கிளாஸ்லேயே நான் ஃபஸ்ட் மார்க்கு செகண்ட் மார்க்லாம் எடுப்பேன். தமிழில் யாருமே அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டாங்க, தமிழில் அவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருப்பேன். மேத்தமேட்டிக்ஸில் டிஜிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 9, 11, 10. மேத்தமேட்டிக்ஸ் சூப்பர் வல்லுநர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க ஒரு சில பேர். உங்களுக்கு கோவம் வரும் என்னை பார்த்தா, பரவாயில்ல, சகிச்சு உட்காந்துக்கோங்க சரியா. அதனால் எப்போமாவது ஒரு சில வேளைகளில் எனக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு சோர்வு வரும். ஏன் சோர்வு வருது? நம்ம எவ்வளோ நல்லா படித்தாலும் நம்ம மார்க்கை பாரு, நம்ம ஃபெயில் வாங்குகிறோமே அப்படின்றது. ஃபெயிலியர் அந்த லிஸ்ட்டில் என் பேர் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் டோட்டல் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 870 இருக்கும். எப்படி 1000க்கு எவ்வளோ எடுத்திருப்பேன்? 870 எடுத்திருப்பேன். அங்கே பாஸ் ஆனவா கடைசியில் இருப்பாள், அவள் எடுத்திருப்பா 375 எடுத்திருப்பா. அதனால் பிரின்சிபல் என்னை திட்டவே மாட்டாங்க, டீச்சர்ஸ் திட்டவே மாட்டாங்க, இந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, பாவம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வரல பாவம். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு உணர்வுன்னு இருக்குல்ல, என்னடா எவ்வளோ நல்லா படித்து நல்லா இது பண்ணாலும் ஆனுவலில் தான் நமக்கு ஏதோ கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணுறோம், மார்க்கே வரமாட்டேங்குதுன்னு எப்போமாவது தோன்றப்ப ஒரு மாதிரி கீழே அப்படியே சாய்வேன். பொதுவாக கவர்டாக பிஹேவ் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப எனக்குள்ள ஒரு தொய்வு, பலவீனம் அது ரொம்ப வரும். அப்போல்லாம் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு, என்னுடைய தகப்பனார் என்னை தூக்கி விடுவாங்க, என் அப்பா என்னை தூக்கி விடுவாங்க. எனக்கு இன்றைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை ஞாபகம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, பிரியம்மா உனக்கு இது ஒன்று தானே வரமாட்டேங்குது, மற்றதெல்லாம் நல்லா படிக்கிறல்ல, நான் ஒன்றை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்வாங்க. நீ எவ்வளோ நல்லா படிக்கிறேன்னு நான் ஒன்றை புரிஞ்சுக்கிறேன், ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்வாங்க. ஒவ்வொரு தடவையும் எங்கள் அப்பா தான் எனக்கு சைன் பண்ணுவாங்க, எனக்கும் என் சகோதரனுக்கும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எங்கள் அப்பா தான் சைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை சொல்கிறப்பையும் யூ வில் டூ குட், நல்லா தானே பண்ணியிருக்க, இதில் என்ன இருக்குது, இது ஸ்லைட்டாக நீ கொஞ்சம் வீக்காக இருக்குது, அது பார்த்துக்கலாம். அவ்வளோ தூரம் என்னை தட்டி கொடுத்து, oh my God, I still remember the ways that he used to, அவ்வளோ தூரம் என்னை அப்லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் கீழே போகிறப்பையும் படிப்பின் சம்பந்தமாக என்னை தூக்கி விடுறப்ப I will regain my self respect, I will regain my self esteem. ஓகே, நம்மளால் முடியும். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் இதில் நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இதை நான் எடுத்துக்கணும், இதை நான் என் பிள்ளைக்கு சொல்லணும் அப்படின்ற காரியங்களெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க, சரியா? அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹேஸ் டு பி ஏர்ன்டு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹேஸ் டு பி ஒர்க்ட் அப்பான், இட் ஹேஸ் டு பி ஒர்க்ட் அப்பான், சரியா? ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரங்கத்தில் சுயமரியாதையை பற்றி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். கற்றுக் கொடுத்துட்டு இருந்தப்ப இது எல்லாருக்கும் தெரியும் இல்லை, இது என்னது பிரதர், இங்கே வாங்க, நீங்கள் தான் இங்கே வாங்க, ஆமாம் இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்கள் ஏன் பைபிளை திறந்து வச்சுருக்கீங்க, அங்கே வச்சுருங்க, இங்கே வந்து நில்லுங்க, தூக்கி காமிங்க நோட்டு. இது என்னது? எல்லாரும் சொல்லுங்கள். யாருக்கு வேணும்? யாருக்குமே வேணாமா? எல்லாருக்கும் வேணும்ட்டாங்க. சூப்பர்.
ஒரு போடு போட்டாங்க. எல்லாருக்கும் வேணும். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க. இந்த பதிலை நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சா சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே வேணும். வெரி குட். திருப்பியும் தூக்குங்க பிரதர். 100 ரூபாய் நோட்டு. சரியா? நல்லா கசக்குங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கசங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். கசக்குங்க கசக்குங்க. அட்டி அதை கிழிக்க மட்டும்தான் கூடாது. கசக்குங்க. நல்லா கசக்குங்க. தூக்கி பிடிங்க. இப்போ இது யாருக்கு வேணும்? எல்லாரும் கை தூக்குறாங்கப்பா. ஓ, அங்கேருந்து வேற கை தூக்குறாங்க. ஏன்? அதுதான் நாசமா போச்சு. இல்ல நாசமா போச்சு. நாசமா போலையா? போல. அது பின்னாடி திரும்பி ஒரு துப்பு கொடுங்க. பின்னாடி திரும்புங்க. கையை அப்படி கொண்டு போங்க. சரி, நான் துப்பிட்டுமா? ஓகே, பிடிங்க. சரி, இங்க வாங்க. இப்ப தூக்குங்க. ஐயோ, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்கிட்டாங்க. பின்னாடி உள்ளவங்க உஷாரா இருக்காங்க. இதுல எல்லாம் பின்னாடி உள்ளவங்க உஷாரா இருக்காங்கப்பா. பெரிய ஆட்கள் கையை தூக்கிட்டாங்க. இப்போ அதோட மதிப்பு என்ன? தூக்கி பிடிங்க பிரதர். இப்போ அதோட மதிப்பு என்ன? அதே 100 ரூபாய். ஏன்பா? ஏன் மதிப்பு? அதே 100 ரூபாய் நோட்டு கசக்குனதுனால அது 10 ரூபாய். நன்றி. தேங்க்யூ. அது கசக்குனதுனால இது 10 ரூபாவா ஆகலை, 50 ரூபாவா ஆகலை. இன்னும் எவ்வளோ தூரம் இதை கசக்குனாலும், இதை கீழே போட்டாலும், என்ன பண்ணாலும் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பிரதருக்கு தான் கை தட்டுவோமா? எடுத்துக்கோங்க. அது அந்த பிரதருக்கு தான். சரியா? எவ்வளோதான் கசக்குனாலும், எவ்வளவுதான் அதை மடக்குனாலும், இந்த 100 ரூபாய் நோட்டுக்கு அதுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு குரு இருந்தார், ஒரு குருஜி. அந்த குருஜிக்கு ஒரு அசிஸ்டண்ட். அந்த அசிஸ்டண்ட் போய் கேட்டாராம், குருஜி ஐயா, சுயமரியாதை நான் என்ன, சுயமரியாதையோடு நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், தோட்டத்துக்கு போடா, அங்கே ஒரு கல் இருக்குது மரத்துக்கு கீழே, அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் விற்றுட்டு வாப்போ அப்படின்னாராம். மார்க்கெட்டு போய் விற்கிறப்ப நீ வாயெல்லாம் திறக்கக்கூடாது, எவ்வளோ ரூபான்னு கேட்டால் இப்படின்னு சொல்லு அப்படின்னாராம். உடனே அந்த கல்லை தூக்கிட்டு இவன் மார்க்கெட்டுக்கு போனாராம். மார்க்கெட்டுக்கு போனோடனே அங்கே விற்றுக்கிட்டு இருக்கிறதான ஒரு வெண்டர், ஒரு பெண்மணி, அவள் சொன்னாலாம், கல் நல்லா இருக்கே, பரவாயில்லையே, இதை பெயிண்ட் அடித்து நம்ம வீட்டுக்குள்ளே எதுக்காவது வச்சுக்கலாமே, இது எவ்வளோ அப்படின்னோடனே இவர் இப்படி காமிச்சாராம். ஓ, 2 ரூபாவா அப்படின்னோடனே அவர் இப்படி பார்த்தாராம். ஓ, 20 ரூபாவா அப்படின்னாராம். அந்த கல்லை தூக்கிட்டு வந்துட்டாராம். ஏன்னா அவர் ஒன்றும் பேசக்கூடாது. குரு சுப் அப்படின்ட்டார், பேசக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ ஆசிரமத்துக்கு வந்துட்டு குருகிட்ட சொன்னாராம், ஐயா இப்படி இருந்தது. அப்படியா? அப்போ நீ என்ன பண்ணு, இன்னைக்கு அருங்காட்சியகத்துக்கு போய் இதே கல்லை அங்கே வித்துட்டு வா அப்படின்னாராம். என்ன ஒன்று, விரல்ல தான் காமிக்கணும் அப்படின்னாராம். உடனே இவர் போனாராம். போயிட்டு அங்கே போய் வச்ச உடனே, கல் வச்சிருக்காருப்பா, இந்த கல்லுக்குள்ளே ஏதாவது இருக்கும், அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்காருப்பா கல்லை. எவ்வளோப்பா இது அப்படின்னு ஒன்று இப்படி காமிச்சாராம். ஓ, 200 ரூபாவா அப்படின்னு. 2000 ரூபாவா அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு குதிச்சுக்கிட்டே ஓடி வந்தாராம். குரு, நேற்று மார்க்கெட்டுக்கு போனால் 20 ரூபா வரைக்கும் விலை போன இந்த கல், இன்னைக்கு அருங்காட்சியகத்துக்கு போனால் 200லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் போகுது. 2000 ரூபாய் வரைக்கும் போதா? அந்த பக்கம் ஒரு ஆன்டிக் ஷாப் இருக்குது, அரிதான பொருள்களை விற்கிறதான ஒரு பொக்கிஷ சாலை ஒன்று இருக்குது, அங்கே போய் வித்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் இந்த குரு. உடனே ஓனானா ஒரே ஆர்வ கோளாறு. 2 ரூபாயிலேருந்து 20 ரூபாயிலேருந்து 200லேருந்து 2000 வந்தால் ஒருத்தருக்கு ஆர்வ கோளாறு இருக்குமா இருக்காதா? இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். என்னதான் நடக்குது இந்த கல்லுக்கு பார்ப்போமேன்னு தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடி அந்த ஆன்டிக் ஷாப்புக்கு போய் நின்னோடனே அதுக்குள்ளே ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. யோ, இந்த குருவோட அசிஸ்டன்ட் வராரு, கையில் ஒரு கல்லை வச்சிருக்காரு, அங்கங்கே போய் நின்று விற்க பார்க்குறாருயா. ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. இவர் போன உடனே இவருக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்டமே வந்துடுது. விலை என்ன? 20,000-மா? இவருக்கு கண்ணு மொழி பிதுங்கிறது. 20,000 அவர் பார்த்ததே இல்லை அது வரைக்கும். மொத்தமாக கண்ணு மொழி பிதுங்கிறது. அப்படின்னு ஒன்னே, 20,000 இல்லையா, 2 லட்சமா அப்படின்னா, வாய் தரக்கூடாது. ஓடுறாரு. குருவே, நம்ம பணக்காராயிட்டோம், இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி எத்தனை கல் தோட்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துடலாம். மார்க்கெட்டில் இல்லை, கொண்டு போய் எங்கே ஆன்டிக் ஷாப்பில் போய் வித்துடலாம். 2 லட்சம். உங்களுக்கு 2, எனக்கு 2.
அந்த கல்லுக்கு இருக்கிற சுயமரியாதையை பார்த்தியா? நீ எந்த இடத்துல நிற்கிறியோ அந்த இடத்துல உன் தரத்தை குறிக்கிறாங்க பார். நீ எந்த இடத்துல நிற்கிற, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், அந்த இடத்துல நம்முடைய தரத்தை அந்த இடத்தில் உள்ளவர்களே குறித்து விடுவார்கள். நீங்கள் யாரு, நான் யாரு அப்படின்னு சொல்லி குறித்து விடுவார்கள். இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். நம்மளை அழிக்கிறதுனால, உங்களையோ என்னையோ அழிக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிறதான சுயமரியாதை கெட்டு போகவே போகாது, கெட்டு போகவே போகாது. இந்த கதைகளை எல்லாம் நீங்கள் மனசில் பதிச்சுக்கிடணும். ஏன்னா இது வந்து எழுதுறது இல்லை, ப்ரீச் பண்ணி எழுதுறது கிடையாதா? அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பதிச்சுக்கிடணும். 2 1s are 2, 2 2s are 4 மாதிரி பதிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட இல்லை உங்கள் மனைவிட்டே திருப்பி ரெப்படிஷன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க இதெல்லாம். ஓகேவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட் சொன்னேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். கரெக்டு. பணத்தை பற்றி பணத்தை பற்றி 5 பாயிண்ட்டுக்கு முன்னாடி சொன்னது ஞாபகத்தில் இருக்கு. நல்லா இருக்கே. அதுக்கு நடுவில் ஒரு கதையை சொல்லி முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னேன்பா, இயேசுவே ரட்சகா. சுயமரியாதையானது நம்ம உள்ளேருந்து வர்றது, நம்ம வெளியே எதுவும் நம்மளை பாதிக்காது. புரியுதா? எதுவுமே நம்மளை அசைக்கவே முடியாது. நீங்கள் சொன்னது ரைட்டு தான், சரியா? எதுவுமே நம்மளை பாதிக்க முடியாது. ஒரு 2 பானை இருந்துச்சான், 2 பானை. இன்றைக்கி ஃபுல்லாக கதை தான். ஒரு ஊரில் ஒரு கதை, எல்லாம் சுயமரியாதை கதை. இதை எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த 2 பானை வந்து அந்த பானை வியாபாரிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு மனுஷன் அந்த பானைகளை எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னா, அவன் வீட்டில் உள்ள குடங்களில் ட்ரம்மில் தண்ணி நிரப்புறதுக்காக வாங்கிட்டு வந்தான். அப்போது ஒரு தரம் என்ன ஆயிட்டான், அவன் போயிட்டு அந்த பானையை இப்படி தூக்கிட்டு வர்றப்ப, அவன் பானையை இப்படி தூக்கிட்டு 2 பக்கம் இப்படி வர்றப்போ வலது பக்கம் உள்ள பானை எதுலையோ மோதி அதில் ஸ்லைட்டாக கிராக்கு விழுந்ததுனால இந்த பக்கம் உள்ள பானையில் உள்ள தண்ணி ஒழுங்காக வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டு, இந்த பக்கம் உள்ள பானையில் உள்ள தண்ணி சரி வர சேரலை. அதை இவர் கவனிக்கவே இல்லை. ஸ்லைட்டாக கிராக்கு விழுந்ததுனால சரி வர கவனிக்கலை. ஒவ்வொரு தடவையும் வந்து பார்ப்பாராம், என்னடா இது பானை பார்க்க ஒழுங்காக இருக்கா மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னது கிராக்கு விழுந்திருக்கு, பானை பார்க்க ஒழுங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை, கிராக்கு பார்க்க ரொம்ப தெரியாத மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் எப்போவுமே யோசிப்பாராம். ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த பானையை எந்த பக்கம் கொண்டு வந்தார்? சொல்லுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யம். நம்ம பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிறப்ப இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தான் கேட்குறேன். நான் எந்த பக்கம்? அப்படி சொல்லுங்கப்பா. வலது பக்கம். அப்போ அவர் என்ன பண்ணாராம், இடது பக்கம் கொண்டு வந்தாராம் அந்த பானையை. ஒரு பானையெல்லாம் கொண்டு வந்து முடிச்சுட்டு பானையை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அவர் தூங்க போயிட்டாரு. இந்த பானை 2ம் பேசுது. நல்ல பானை சொல்லுதான், நீ இருந்து என்ன பிரயோஜனம், நீ கிராக்கு விட்டு நீ படைக்கப்பட்ட நோக்கமே உனக்கு ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது. ஏன் ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது? அந்த பானையில் உள்ள தண்ணியெல்லாம் வீணாக போகுது. இதுக்குமே ரொம்ப கவலையாயிட்டு. நம்ம படைக்கப்பட்ட எதுக்கு நம்ம பர்பஸ் தெரியாமல் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப துக்கம் வரும் தெரியுமா? இன்றைக்கி கூட ஆராதனையில் நான் சொன்னேன், ஒரு வாலிப பிள்ளை என்கிட்ட வந்து செத்து போயிடலாம் போல் இருக்கேன் ஆண்டி, கஷ்டமாக இருக்குது. நோ, வி ஷுட் நோ த பர்பஸ் ஃபார் வாட் வி ஆர் லிவிங். நம்ம எதுக்கு வாழ்கிறோன்ற பர்பஸ் இருந்தால் தான் நம்ம டவுன் ஆக மாட்டோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 9 சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஃப்ளங்க் ஆகிறதுனால என்ன ஆகுது, கீழே போகுது, இருதயம் இழுக்குது, கீழே இருக்குது. அப்போ இந்த பானைக்கு வருத்தமாக வருது, வரதானே செய்யும். எல்லாரும் மனுஷங்களுக்கே வருது, பானைக்கு வராதா? பானைக்கு வருது, துக்கமாக இருக்குது. அப்போது இதுங்க 2ம் பேசிக்கிட்டு இருக்கிற அதனுடைய பேச்சு சக்தியை அறியக்கூடியதான அந்த அறிவை இந்த வியாபாரி திடீர்னு அவனுக்கு வருது. திடீர்னு சத்தம் கேட்குதே, கிச்சனில் பேசுகிற சத்தம், என்னது போய் பார்க்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா இந்த 2 பானையும் பேசிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பானை சொல்லுது, நான் பிறந்ததான நோக்கம் சரியாக ஃபுல்ஃபில் ஆகுது, நான் பிறந்த இந்த தண்ணியை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணும், நான் ஒழுங்காக சேர்க்குறேன், ஆனால் நீ ஒழுங்காக சேர்க்க மாட்டேங்கிறேன். ஆமாம்ல, நான் சரியாக சேர்க்க முடியலல்ல, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஆமாம்,
நான் கிராக் ஆகிட்டேன். நான் கிராக் ஆனது கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் டெய்லி என்னை தூக்கி பிடிச்சி பார்க்குறாரு. தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிச்சி பார்க்குறாரு. ஆனால் ஏன் என்னை தூக்கி போட மாட்டேங்கிறாருன்னு தெரியல. கிராக் ஆயிட்டுன்னு தெரியுது, தண்ணி கம்மியாகுதுன்னு தெரியுது, ஏன் என்னை தூக்கி போட மாட்டேங்கிறாருன்னு தெரியல அப்படின்னு உடனே அவர் உள்ளே நுழைஞ்சிட்டார். ஏன்னா அவங்க பேசுறது இவருக்கு புரியுது. இவர் உள்ளே நுழைஞ்சிட்டார். இவர் உள்ளே நுழைஞ்சி சொன்னாரா, ஏன் தெரியுமா தூக்கி போடலை, நீ வர்ற வழியை உனக்கு காமிக்கிறேன் பாருன்னு வலது பக்கம் காமிச்சாராம். நீ என்னைக்கு உடஞ்சி சொல்லுங்க, உடஞ்சி நீ என்னைக்கு உடஞ்சியோ அன்னையிலேருந்து உன் பானையிலேருந்து தண்ணியாக வருதா? இந்த வலது பக்கம் உள்ள இடம்லாம் எப்படி இருந்தது? ட்ரையாக இருந்ததா? ஒன்றுமே இல்லாமல் வறட்சியாக இருந்ததா? உன் பானையிலேருந்து வர்ற தண்ணி எல்லாம் இந்த பக்கம் எப்படி ஆயிடுச்சு? பசுமையாக்கிட்டு. அதை நான் பார்த்த உடனே என்ன பண்ணேன், இப்படி வச்சிருக்கிற கம்பை இப்படி மாற்றிக்கிட்டேன். வலது பக்கம் தொங்கிட்டு இருந்த நீ இப்போ இடது பக்கமும் வந்துட்ட. நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்ப, எதுக்காக இவர் நம்மளை இடது பக்கம் வைக்கிறாரு. ஆமாய்யா, வலது பக்கம் வச்சிருந்து நீ பசுமையாக்கிட்ட. ஆனால் நீ எப்படிப்பட்ட பானையா இருந்த? உடஞ்ச பானை. முழு பானை இல்லை, உடஞ்ச பானை. இப்போ நீ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இடது பக்கமும் ஒன்னால பசுமையாகுது. என்னால சொல்லுங்க, உடஞ்சிருந்தாலும் என்னால பூர்த்தி செய்ய முடியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது நான் உடஞ்சி போயிட்டேன், நான் பிரேக் ஆயிட்டேன், அதனால என்னால் எதுவும் செய்ய முடியாது. தட் இஸ் நாட் லைக் தட். அது அப்படி கிடையாது. நமக்கு உள்ளிருந்து வருவது. நேற்று ஒருத்தர் ஒரு அழகான ஒரு இது போட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லுவேன்ல, எனக்கு ஒரு குரூப் இருக்குது, அவங்க அடிக்கடி ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பால் கெட்டு போச்சுங்க. அந்த கெட்டுப்போன பாலை நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக? பொம்பளைங்க வாயிலேருந்துலாம் ஒன்று வருது, நீங்கள் குவைட்டாக இருங்க, ஆண்கள் சொல்லுங்க. கடையிலே எடுத்துகிட்டு போய் தூக்கி வீசு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன், எப்பா பால் கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே ஊற்றிடுவோம். சூப்பர். இப்போ ஷாம்ட்ட பால் கெட்டு, நீ எதுவும் சொல்லாத, பால் கெட்டு போச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். பால் ஃபில்டர் பண்ணி சக்கரை போட்டு சாப்பிட்ருவாங்க. ஃபில்டர் பண்ணி, அதுவும் தப்பு, அந்த ப்ரொசீஜரும் தப்பு. ராஜா சொல்லு, பால் கெட்டு போச்சு, பால்கோவாக்கி சாப்பிடுவோம். பால்கோவா யார் பண்ணுவாங்க? கையை காமிக்கிறது பற்றிய சரியா? பால் கெட்டு போச்சுன்னா 3 பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க கடைக்கே கொண்டு போய் கொடுத்துருவேன்றாங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, வாங்க, சூப்பர், சொல்லுங்க. நீங்கள் பொம்பளைங்க சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஆண்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும். ஓகே ஃபைன். பால் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கீழே ஊற்றுவோம். உடனே போல கீழே பால் கெட்டு போச்சுன்னா கீழே ஊற்றுவோம், கடையில் கொண்டு போய் கொடுப்போம். என் கணவர் சொல்கிறாங்க, கடையில் கொண்டு போய் இன்றைக்கி தான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன்ப்பா, பால் கெட்டு போச்சுன்னா அன்னைக்கு மத்தியானம் ஒன்று சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு மத்தியானம் ஒன்று சாப்பிட்றோம் தெரியுமா? என்ன சாப்பிட்றோம்? நல்ல இனிப்பாக ஒரு ஸ்வீட்டு டேபிளில் இருக்குது தெரியுமா? அது காலையில் கெட்டு போன பால் தான். எல்லார் வீட்லேயும் அதை தான் பண்ணுவோம். நல்லா கிண்டி கொஞ்சம் பனங்கற்கண்டோ சர்க்கரையோ போட்டு மத்தியானம் நல்லா ஏலக்காய் போட்டு அப்படி கொண்டு வந்து வச்சுருவோம். வீட்டில் பண்ணேன்ப்பா, வீட்டில் பண்ணேன். ஆனால் பால் என்ன தான் ஆயிடுச்சு? பால் கெட்டு போச்சு. ஹேஸ் இட் லாஸ் இட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அது கெட்டு போன பால் தான். அதனால் அதோட மரியாதை, சுயமரியாதை இழந்தா போச்சு? இல்லை, இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் சம் வே. அந்த பானை உடஞ்சி தான் போச்சு, அதனால அதனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இறந்து போச்சா? கிடையாது. இட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இட்ஸ் பர்பஸ் இன் எ டிஃப்ரெண்ட் வே. அதே போல தான் நமக்கும் கடைசியாக இந்த ஒரு காரியத்தை ஒன்று சொல்லிட்டு நேராக நம்ம மெயின் டைட்டிலுக்கு நேராக நம்ம போக போகிறோம். கிரேக்க நாட்டில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு திறமையான ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அழகாக உணர்வு பூர்வமாக எல்லாத்தையும் வரைவார். ஆனால் அந்த ஓவியருக்கு ரொம்ப வரவேற்பு கிடைக்கல.
அந்த ஞானம் இருக்கிறவங்க தான் வரவேற்பாங்க. எல்லாராலையும் வரவேற்க முடியாது. ஓவியங்களை அதெல்லாம் வந்து எல்லாராலையும் வரவேற்க முடியாது. வரவேற்பு கிடைக்கல. அவர் வந்து காலத்தையும் சமயத்தையும் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோம் நகரத்தில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான அந்த ரோம் நகரத்து ராஜா ஒரு அறைக்கூவல் விட்டாராம். என்னை வந்து யாராவது ஒருத்தர் வரையணும் அப்படின்னு சொல்லி அறைக்கூவல் விட்டாராம். அப்போது அந்த அறைக்கூவலை கொண்டு வந்து இந்த கிரேக்க தேசத்தில் இருக்கிறதான இந்த ஓவியர்கிட்ட வந்து அவருடைய நண்பர் வந்து சொல்கிறாரு, எப்பா எங்கள் ஊரில் வந்து எங்கள் தேசத்தில் ரோமராஜா இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து ரோம அரசரை நீ அப்படியே வரையிறியா, ஒரு போர்ட்ரேட் மாதிரி அப்படியே வரையிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன் கிரேக்க தேசத்தில் ஆர்டிஸ்டே இல்லைன்னா, வரைபவர்கள் இல்லைன்னா என்ன கேட்டு வந்திருக்கீங்க? அப்போது இதில் ஏதோ சூட்சமோ இருக்குது, ஏதோ இருக்குது. கிரேக்க தேசத்தில் எல்லாம் நிறைய பேர் நல்லா வரைவாங்க, சரியா? அப்போ இதில் ஏதோ சூட்சமும் இருக்குது, சம்திங் இஸ் தேர். ஏன் அங்கே உள்ள யாருமே வரையலையா அப்படின்னு சொல்லி, நான் வரைய போகிறேன்னு இந்த பிள்ளை வந்திருக்கா, யாருமே வரையலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரோட ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிங்க, அவருடைய புகைப்படத்தை கொண்டு வந்து காமிங்க அப்படின்னோடனே அவருடைய புகைப்படத்தை எல்லாருமே பாருங்க, அந்த புகைப்படத்தை போடுப்பா, அந்த புகைப்படத்தை போட, அவருடைய புகைப்படம், அவருடைய ஃபோட்டோ. அவருடைய ஃபோட்டோவில் கொஞ்சம் பாருங்க, அவர் எப்படி இருக்கிறாரு. ஒரு பக்கம் எப்படி இருக்கு, தீஞ்சு போயிருக்குது, தீஞ்சு போயிட்டு முகம், இடது பக்கம் முகம், சரியா? ஒரு பக்கம் தீஞ்சு போயிட்டு அவருக்கு ஒரு கால் இருக்கு, இன்னொரு கால் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வேட்டை வல்லுனர். வேட்டைக்கு போகிறப்ப ஒரு தடவை அவருடைய வலது காலை ஒரு காட்டு மிருகம் பிடிச்சு இழுத்து கொன்று அது தின்னுட்டு, புரியுதா? அதே போல் அந்த முகத்தை போடுப்பா, அந்த முகம் வந்து அது அது அதே போல் காட்டு மிருகமானதுனால அது தாக்கப்பட்டு அந்த மாதிரி ஆயிட்டு, புரியுதா? இவரை வரையணும். இப்போ இவர் சொல்லியிருக்கிற காரியம் என்னென்னா, இடது பக்கம் முகம் மோசமாக இருக்குது, வலது பக்கம் என்ன இல்லை, கால் இல்லை. எனக்கு இது ரெண்டுத்தையும் காமிக்காமல் ஒருத்தன் வரையணும். எப்படி வரைய முடியும்? நீ வலது பக்கம் காமிச்ச அப்படின்னாக்கா இடது பக்கம் முகம் தெரியும், சரி இடது பக்கம் காமிச்ச அப்படின்னாக்கா வலது பக்கம் கால் இல்லைன்றது தெரியும். அதனால தான் ரோமபுரியில் இருக்கிறதான அந்த வரைகிறவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எம்மா மாட்டிக்கிட்டோன்னா பிரச்சனை. அதுவும் இவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜா என்ன சொல்லிட்டாரு, நீ இந்த ரெண்டும் தெரியாமல் வரையணும். இடது பக்கம் இருக்கிற இந்த காரியமும் வலது பக்கம் இருக்கிற இந்த காலும் அடிபட்டிருக்கு அப்படின்றத தெரியாமல் நீ வரையணும். தெரிஞ்சதுன்னா 10 வருஷம் சிறை தண்டனை. எவன் வரைவான்? தெரியலைன்னா 10 மூட்டை ஃபுல்லாக தங்கம். எனக்கு தங்கமே வேண்டாம், உயிரோடு இருந்தால் போதும். அவன் ஓடிட்டான், எனக்கு தங்கமே வேண்டாம் உன் தங்கம். அப்போ இந்த கிரேக்க தேசத்தில் இருக்கிற இந்த வரைகிறவர் எதனால் இவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு அவர் ஆய்கிறார். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிட்டு, இந்த மாதிரி அவர் ஹண்டிங் போனப்போ, வேட்டைக்கு போனப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சரி அப்படின்னு சொல்லி இவர் பேரை கொடுக்குறார். யுனானிமஸாக இவர் பேர் ஒன்று தான் இருக்குது, வேறு யார் பேருமே இல்லை. ஏன்னா எல்லாம் உயிருக்கு பயந்து நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு ஓடிட்டாங்க. இவர் எடுத்துக்கிறார், டைம் எடுத்துக்கிறார். ராஜாவும் டைம் கொடுக்குறார். ஒரு 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. அழகா என்னமோ பண்ணியிருக்காரு, எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ஒரு அழகாக ஒன்று வரைஞ்சி கொண்டு வந்து, நான் வரைஞ்சிட்டேன் ராஜாவே அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பெரிய போர்ட்ரேட் பண்ணி அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஒரு பெரிய, நான் சொல்கிறப்ப மட்டும் போடுங்க, ஒரு பெரிய போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து அவர் வந்து அரசவையில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. கூட்டம் அலை மோதுது. என்ன கூட்டம் அலை மோதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வரைகிறவங்க எப்படிடா நம்ம ராஜாவை பற்றி நம்மளே வரைய முடியல, எங்கேயோ ஒரு தேசத்துலேருந்து எவனோ ஒருத்தன் வரைஞ்சிருக்கான், எப்படி அவன் வரைஞ்சான் அப்படின்றத பார்ப்போம், அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போகிறானான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வக்கோளாறுல அரசவையே ஃபுல்லாக வரைகிறவர்களால், ஓவியர்களால் நிரம்பி இருக்கு. கூட்டம் அலை மோதுது. ஒரு பக்கம் அந்த 10 மூட்டை தங்க காசு வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னது, ஜெயில் கைதிகள் சிறைச்சாலைக்கு கூட்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. 2 பக்கமே இவனுக்கு பதஷ்டமே இல்லை. வரைஞ்ச ஓவியருக்கு, கிரேக்க ஓவியருக்கு ஒரு பதஷ்டமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் அடிக்கடி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்ட்டு.
சரியா? அப்போ சொல்லுங்க, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிங்க. எல்லாருமே யோசிங்க. இந்த ஓவியர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரா? வச்சதுக்கப்புறம் அதை மெதுவாக திறக்கிறார். யார்? ராஜா வந்து மெதுவாக அப்படியே திறக்கிறார். திறந்து பார்த்த உடனே ராஜாவோட முகத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. ராஜாவோட முகத்தில் ஒரு ஆனந்த களிப்பு. போட்டாதீங்க ஃபோட்டோவை. ஒரு ஆனந்த களிப்பு, பயங்கர ஆனந்த களிப்பு. சந்தோஷம் பொங்குதே. அவ்வளோ சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? அப்போ அந்த போர்ட்ரேட்ல அப்படி என்ன இருந்துச்சு? ராஜாவோட முகம் இருக்குங்க. ராஜாவை முழுசா வரைஞ்சு வச்சிருக்காரு, மேல இருந்து கீழே வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்காரு. எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கை காலு மூஞ்சி எல்லாம் இருக்குது. ஏன் சந்தோஷப்பட்டார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? யோசிங்க. எல்லாரும், ராதா சிஸ்டர் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. சொல்லுங்க, எல்லாரும் யோசிங்க. சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும். சொல்லுங்க. ராஜாக்கு சந்தோஷம். கை காலெல்லாம் இருக்குது, முகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பயங்கர சந்தோஷம். என்ன சொல்லுங்க, ஏதாவது யோசிங்க. இன்னொரு பக்கத்தை காமிச்சா கால் வந்துடுறதா? எப்படி கால் மேலே கால் போட்டிருப்பாங்களா? என்னப்பா இடது பக்கம் எப்படி வரைய முடியும்? எப்படி வரைய முடியும்? திருத்தக்கூடாது, திருத்தங்கள்லாம் இருக்கக்கூடாது. இடது பக்கம் அவருக்கு போயிட்டு வலது பக்கம் போயிட்டு. சொல்லுங்கம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. ராஜாவாவே, இன்ஃபென்ட் ஜீசஸ்லாம் இல்லை. ராஜாவை குழந்தையா வரைஞ்சி வச்சிருப்பாங்கன்றாங்க. இல்லை, ராஜாவாவே. சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன். கம்பீரமா வந்துருச்சு. கொஞ்சம் ஆன்சரு சத்தமா சொன்னா தெரிஞ்சிடும். சொல்லுங்க பிரதர். ஹண்டிங் பண்ற மாதிரி இருந்தாலும் தெரிஞ்சிருமே பிரதர். கால் மட்டும், முகமும் தெரியக்கூடாதே. முகம் தெரிஞ்சா ராஜாக்கு கோவம் வந்துருமே. அப்ப கால் தெரிஞ்சிருமே. என்னம்மா இடது பக்கம் எப்படி போடுறதுக்கு கிரிப் இல்லைல்ல. நமக்கு ரெண்டு கால் இருக்குன்னு, அதனால கால் இல்லை அப்படின்னாக்கா வலது கால் இடது காலை வச்சு வலது கால் மேலே போட முடியாது. காலே இல்லைப்பா. உங்களை நான் பேசவே விட மாட்டேன்ல. எல்லா பதிலையும் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். போட முடியாது. சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, நீங்களா? என்னம்மா? குதிரையில் இருக்கிற மாதிரி எப்படி பண்ண முடியும்? சரி, அப்போ ஒரு சைடு கால் மறைக்குதுன்னா இந்த பக்கம் தெரியும்ல. நீனே யோசிச்சு பாரு. சரி, ஆங்கிள் டிஃப்ரெண்டா பாதி ஆன்சர் வந்திருக்கு, மிச்ச பாதி வரல. அக்னஸ், மிரர் வச்சா? மிரருக்கு அடுத்தது நானே சொல்லிடுவேன் ஆன்சரை. இருங்க, மிரர் வச்சு இல்லை, அங்கே சரியாக வந்துட்டு பாதி வந்துட்டு, மிச்ச பாதி. சொல்லுங்க. ஓகே, அந்த படத்தை போட்டுருங்கப்பா. அந்த படத்தை போடுங்க. இந்த படத்தில் என்ன இருக்கு? ராஜா தெரிகிறார். அவருடைய கால் அல்ல, காலுக்கு பதிலாக தான் செய்ய விரும்புகிறேன் என்பதனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ராஜா ரொம்ப விரும்பி செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹண்டிங், வேட்டை. அந்த வேட்டையாடி மான் இல்லை, புலி அங்கே தொங்குது. புலி, புரியுதா? அதனால அவருடைய கால் மறைஞ்சிட்டு முகம் தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சுயமரியாதை என்பது என்னன்னாக்கா உள்ள இருந்து வெளியே வருவது. அப்போ அந்த ராஜாவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத இந்த கிரேக்க ஓவியர் வெளியே கொண்டு வந்துட்டார். ராஜாவே வெளியே பார்க்க நீங்க ரப்சர்டா இருக்கீங்க, உடஞ்சு போய் இருக்கீங்க, புரியுதா? ஒரு பக்கம் கண்ணை உடஞ்சிட்டு, செவியெல்லாம் உடஞ்சிட்டு, ஒரு பக்கம் கால் இல்லை. அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்குள்ளேருந்து இருக்கிறதான பேஷன், அந்த ஒரு எதனால் உங்களுக்கு இப்படி ஆச்சு, அது ஒரு வீரம். அந்த வீரத்தை கொண்டு வந்த உடனே ராஜா 10-15 தூக்கி கொடுத்துட்டு அவருடைய உணர்வை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால, புரியுதா? அந்த ஒரு ஓவியர் மாத்திரம் he was able to understand என்னது ராஜா யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். கூட இருக்கிறவங்க கூட ஒரு சில நேரத்தில் கூட இருக்கிறவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்கப்பா.
எங்கேயோ கிடப்பாங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுயமரியாதை என்பது நம்ம டைட்டிலுக்கு நேராக வரும். சுயமரியாதை என்பது உள்ளேருந்து வருவது. தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? ஆள் பாதி ஆடை பாதின்னு. நம்ம ஒன்று எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஆண்களுக்கும் உடையானது முக்கியம், பெண்களுக்கும் உடையானது முக்கியம். எந்த உடையாக இருந்தாலும் பொதுவாகவே நான் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை பொறுத்த மட்டும் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஃபேஷன் ஆர் ஸ்டைல் ஆர் எதுவும். ஆனால் அது உங்கள் மாடஸ்டியை குலைச்சிடக்கூடாது, உங்கள் மாடஸ்டியை குலைச்சிடக்கூடாது. புரியுதா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில காரியங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடைகளை குறைத்து உடுப்பதினாலே, அதாவது இவ்வளோ போட வேண்டிய இடத்துல இத்தினோண்டு போடுறதுனால, சின்ன சின்னதாக போடுறதுனால, குட்டியோண்டு ஷார்ட் டாப் போடுறதுனால, குட்டியோண்டு தொட தெரிகிற மாதிரி போடுறதுனால நம்ம ரொம்ப ஃபார்வர்டாக போகவே இல்லை. பெற்றோராகிய நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் ஃபார்வர்டாக போகலை? அதுக்கு ஒரு சரித்திர உண்மை இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். வைக்கம் போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லை? நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் எக்ஸாமில் விட்டுட்டோமா? வைக்கம் போர்னு ஒன்று படிச்சிருக்கோம் தெரியுமா? வைக்கம் போர் அதை யார் பண்ணார்னா பெரியார் பண்ணாங்க. சரியா? பெரியார், தந்தை பெரியார் அவர் பண்ணார் 1924. ஆமாம், அந்த வருஷங்களில் தான் பண்ணார். அதோட மெயின் இது என்னென்னா, வைக்கம்ன்றது நம்ம இடத்துல இல்லை, வேற ஒரு மாநிலத்தில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, வேற ஒரு மாநிலத்தில் இருக்குது. அதான் நான் ரொம்ப இதாக நான் சொல்லலை, இப்போ நம்ம பக்கத்து மாநிலத்தில் தான் இருக்குது. சரியா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு சமயத்தை சேர்ந்ததான ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் போக முடியும். அதாவது ரொம்ப ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம்தான் போக முடியும். மற்ற ஜாதியினர் ஜனத்தினர் போகவே முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சுற்றி இருக்கிற கிராமங்கள் யாருமே உள்ளே போக முடியாது. அந்த கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்போது இந்த தந்தை பெரியார் அவர் நிறைய காரியங்களை எழுப்பினார். அதனோடு சேர்ந்து இதையும் எழுப்பினார். அகிம்சையில் அவங்க போர் பண்ணாங்க. அகிம்சைனா என்ன? குவைட்டாக, எப்படி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, எவ்வளோ வேலைன்னு கேட்டால் வாயை திறக்காத, இப்படி காமி அப்படின்ன மாதிரி அகிம்சையில் வாயே திறக்காம காரியத்தை சாதிப்பது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எப்படி இருக்கணும்? வெள்ளித்தட்டில் வைக்கிற தங்கப்பழம் பொற்பழம் மாதிரி இருக்கணும். அந்த வெயிட் இருக்கணும் நம்ம வார்த்தைக்கு. புரியுதா? அப்போது இவர் பேசுகிறார், இவர் சொல்கிறார் நீங்கள் நம்ம உடம்பு இருக்குது, அதில் 2 கை இருக்குது, அதில் ஒரு கை ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பயன்படுது, இன்னொரு கை வேறு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் வேறு ஒரு காரியத்தை செய்யறதுனால இந்த வலது கை எப்போவுமே இடது கையை கழுவிக்கிட்டே நம்ம கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா கிடையாது. நம்ம தூக்கிட்டு போகிறப்ப 2த்தையும் ஒன்றா தான் தூக்கிட்டு போகிறோம். எந்த ஒரு இடத்துலையும் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய அவர் நிறைய பேசினார். அதில் இந்த ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த நாட்களில் மேல் ஜாதியை சேர்ந்ததான பெண்கள் மாத்திரம்தான் ஆடைகள், மேல் உள் ஆடைகளை அணிய முடியும், மற்றவர்கள் அணியக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அது அடிமைத்தனம் சொல்லுங்கள். அடிமைத்தனம். என்ன அடிமைத்தனம்? நீ ஆடையை உடுத்துனா அடிமைத்தனம். புரியுதா? ஆடையை உடுக்காமல் இருந்தால் அடிமைத்தனம். ஆடையை உடுத்துறதுக்கு உனக்கு ஒரு உரிமம் வேணும். யூ நீட் டு ஹேவ் அ லைசன்ஸ். உனக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இல்லைன்னா உன்னால் அந்த ஆடையை உடுத்த முடியாது. லைசன்ஸ் இருக்கணும். அப்போ ஆடை போடாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது அடிமைத்தனம். நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஈவில் ஃபோர்ஸஸ் உலகத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ இவங்க இந்த இந்த விவசாயத்தில் விதைகளை போட்டுக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா? நெற்கதிர்களுக்கு அந்த விதையை விதைச்சிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பின்னாடி ஆண்கள் வருவாங்க, இவங்க முன்னாடி வேலை விதைச்சிக்கிட்டே போகணும். கஷ்டமான காரியம். அப்படி தானே? இவங்க அதுக்கு உரிமை வாங்கணும். இவங்க அதுக்குன்னு ஒரு சில பணங்களை செலுத்தணும். இவங்களுக்கு ஆடைகள், முக்கியமாக மேல் ஆடைகளை போட முடியாது. ஒரு சின்ன மாறாப்பு மாத்திரம்தான், ஒரு சின்ன ஒரு மேலே ஒரு மறைப்பு மாத்திரம்தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. முன்காலங்களில் நான் சொல்கிறது ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக நான் சொல்வது கரெக்டாக இன்னைக்கு இந்த வருஷம் 2024 நான் சொல்கிறது 1924 நடந்ததான காரியத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உள்ள இந்த வைக்கம் போரில் இதெல்லாம் சேர்ந்தது. இந்த ஜாதி பெண்கள் மாத்திரம்தான் இந்த மாதிரி உடுப்புகள் போடணும், இந்த ஜாதி பெண்கள் போடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்?
உடுப்பு போட்டால் அவங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க. உடுப்பு போடலைன்னா அவங்க எப்படி இருக்காங்க? அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காரியத்தை. உடுப்பு போடலைன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இவர் கஷ்டப்பட்டு அஹிம்சையில் போராடி அந்த ஆடை குறைப்பு அப்படின்றத மாற்றி ஆடை பெண்கள் போடணும். அவங்கவங்க உடலுக்கு அவங்கவங்க அதிகாரி, அவங்கவங்க உத்தரவாதி அப்படின்னு சொல்லி போராடி வாங்கி கொடுத்ததான ஒரு பெரிய பொக்கிஷமா நம்ம இன்னைக்கு ஆடையை போட்டுக்கிட்டு இருக்கோம். God used so many people. God used so many people as angels நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. அதனால இன்னைக்கு நம்ம சேஃபாக நம்ம இருக்கோம். ஒரு ஆடை நம்ம போடுறோம் அப்படின்னா, ஒரு மேல் உடுப்பு நம்மளால தைரியமாக போட முடியுதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லாமல் ஐ ஆம் ஃப்ரீ சொல்லுங்க. ஐ ஆம் ஃப்ரீ. நம்ம ஆடை போட்டிருக்கோம்னாலே நம்ம என்ன சொல்கிறோம்? நான் விடுதலையாக இருக்கிறேன், நான் விடுதலை பெற்ற ஒரு பெண்மான், நான் ஒரு விடுதலை பெற்ற ஒரு பெண். என்னோட உடலுக்கு நான் தான் அதிகாரி. யாரும் நீ இதை போடு அதை போடுன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உள்ள அநேகர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆடையை குறைக்கிறது நம்ம மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போடுறதுன்னு அர்த்தம். பெண் பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க இது மனசில் நல்லா பதிச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறோம், அந்த நுகத்துக்குள்ளே போகிறோம். நம்ம பைபிளில் முதல் புக்கில் 3வது அதிகாரத்தில் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? ஆடையே தூக்கி போட்டுருவான். புரியுது? ஆடை இல்லைன்றதை காமிப்பான். காமிக்கிறது நிமித்தமாக அவங்களுக்கு என்ன வரும்? ஐயோ ஐயோ நான் நிர்வாணமாக இருக்கிறேன், அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டான். உடனே ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? கோபம் தான். இந்த 2 பேர் மேலே பயங்கர கோபம். முதல்ல என்ன பண்ணுறாரு? அவனுக்கு ஆடையை போட்டு விடுறார். யூ ஆர் ஃப்ரீ மகனே மகளே, யூ ஆர் ஃப்ரீ, ஆடையை போட்டுக்கோ அப்படின்னு போட்டு விட்ட அந்த ஆடையை நாம் குறைக்கக்கூடாது. பெண் பிள்ளைகளுக்கு எப்படி உடுத்தணும், முக்கியமாக பெண் பிள்ளைகள். நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு செமினார் ஒன்று நடந்தது. அந்த செமினாரில் பெண் பிள்ளைகள் இப்படி தான் உடுத்தணும்னு நான் ஒரு பக்கம் பேசினேன். ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸு காலேஜில், இன்னொரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி வேணாலும் உடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸு. அதில் ஹாஃப் சாரி மற்றும் பேண்ட்ஸ் போட்டாலும் எப்படி அதை கண்ணியமாக போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் நான் என்னுடைய குழுவினர் எடுத்தோம். மற்றவங்க வேறு விதமாகலாம் எடுத்தாங்க. அப்போ என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பிள்ளை, என்னோட கிளாஸ்மேட் தான், அவள் என்னை பார்த்து கேட்டா, மேரி நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உன்னை யாருமே ஈவ் டீசிங் பண்ணதே இல்லையா? நீ சின்ன வயசுலேருந்தே சுடிதார் தான் போட்டுக்கிட்டு இருக்க, உன்னை யாருமே ஈவ் டீசிங் பண்ணதே இல்லையான்னு கேட்டால் என்னை திக்கு முக்காடிட்டேன். எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஞானம் இல்லை, திக்கு முக்காடிட்டேன். ஏன்னா நான் என்னோட பாயிண்ட்டை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒழுங்காக உடுத்துட்டு போனீன்னா எவன் ஒன்றை பார்க்க போகிறான் அப்படின்னு அந்த பாயிண்டில் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நீ ஒழுங்கான உடுப்பு உடுத்துனீன்னா யார் ஒன்றை பார்க்க போகிறா அப்படின்ற அந்த பாயிண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக என் டீம் வந்துக்கிட்டு இருக்கு. பயங்கர ஹாட்டாக அந்த டாபிக் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு ஆப்போசிட் டீமில் இப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் என்னை பார்த்து கேட்டா, இது வரைக்கும் நீ எத்தனை கிளாஸஸ் படிச்சிருக்க? எல்லாம் நம்ம +2 முடிச்சுட்டு தானே காலேஜ் வந்திருக்கோம், இது வரைக்கும் உன்னை யாருமே ஈவ்டீஸ் பண்ணதே இல்லையா அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ நான் சொல்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டதே இல்லை அப்படி தானே மேரி அப்படின்னா, ஆமாம் போட்டதில்லை. சொல்லி ஈவ்டீஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா பதில் தெரியல எனக்கு அப்போ, ஆனால் இப்போ தெரியும். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு ஆண் தவறுதலான கண்ணோட்டம் இருக்கும் அப்படின்னா உடை போட்டு தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, உடை போடாமல் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உடை போட்டு இருந்தாலும் அவன் கண்கள் தவறாக தான் பார்க்கும். நான் சொல்கிறது தவறா? நான் ஆண்கள்கிட்ட கேட்குறேன், தவறா ரைட்டா நான் சொல்கிறது? ஐ வாண்ட் அ எஸ் ஆர் திங் ஃப்ரம் யூ. சொல்லுங்களேன். ஒரு ஆண் தவறான கண்ணோட்டத்தோடு இருப்பானானால், இச்சையான கண்ணோட்டத்தோடு இருப்பானானால், ஒரு உடை ஃபுல்லாக கவர்டாக ஃபுல்லாக சுடிதாரில் லூஸாக ஒருத்தி போட்டிருக்கா அப்படியே போட்டிருந்தாலும் அவனுடைய கண் தப்பாக தான் பார்க்கும். நான் சொல்கிறது ரைட்டா? அப்போ அதுக்கு இந்த பெண் என்ன பண்ண முடியும்? இந்த பெண் ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது.
அவனவனுடைய கண்ணுக்கு, அவனவனுடைய காதுக்கு, அவனவனுடைய அவயவங்களுக்கு அவங்க தான் அதிகாரி. கரெக்டா? நம்ம ஆஸ் விமென் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னாக்கா, ஹவ் am I clothing myself, how am I covering myself, நான் எப்படி என்னை நானே மூடிக்கொண்டிருக்கிறேன், அதுதான் ஃப்ரீடம். நான் எப்படி என்ன நான் கவர் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி என்னை மாடஸ்டாக உடுத்துறேன். இந்த நாட்களில் எவ்வளோ அழகழகாக ஸ்டைலாக எப்படி வேணாலும் உடுத்தலாம், புரியுதா? எப்படி வேணாலும் அழகழகாக வாலிப பிள்ளைங்க எவ்வளோ அழகழகாக உடுத்தணுன்னாலும் உடுத்தலாம். பெண்கள் கூட எவ்வளோ வித்தியாசமாக உடுத்தணுனாலும் உடுத்தலாம். உடுக்க வேண்டிய விதத்தில் உடுத்தினா பிரச்சனை இல்லை தேவ. ஓகே, உடுத்த வேண்டிய விதத்தில் உடுத்துனா இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் நாட் ராங். அவங்க கண் அப்படி இருக்குது, இவங்க கண் அப்படி இருக்குது, அந்த பாயிண்ட்டை நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க கண்களுக்காக நம்ம உடுத்தலை. நான் சரியா இருக்கிறேன்னா எஸ் சொல்லுவோமா? நான் சரியா உடுத்திருக்கிறேன்னா அவ்வளவுதான். நான் கரெக்டாக உடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் சரியான உடுப்பு உடுத்திருக்கேன்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான். நான் மாடஸ்டாக உடுத்திருக்கிறேன்னா, நான் என்னோட அப்பியரன்ஸை நான் எப்படி நான் என்னையே நான் ஒரு காட்சி பொருளாக நிறுத்துறப்ப, நான் என்னை எப்படி நான் நிறுத்துறேன் மற்றவர்களுக்கு முன்பாக நடக்கிறப்ப, பாவிக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன், தட் இஸ் மோர் தென் இனஃப். தட் இஸ் மோர் தென் இனஃப். அது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கூட்டி கொடுக்குதா? என்னுடைய உடை என்னுடைய கான்ஃபிடென்ஸை கூட்டி கொடுக்குதா? அது இல்லாமல் ஸ்டைலுன்னு நம்ம உடுத்திக்கிட்டு, ஒரு சில நேரத்தில் பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டைலுன்னு உடுத்திப்பாங்க, உடுத்திக்கிட்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும்னே தெரியாது, கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. யார் சொல்லியும் நம்முடைய நடை உடை பாவனையை நம்ம மாற்றணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டே நான் சுயமரியாதையிலேருந்து ஆரம்பித்தேன். சுயமரியாதை இருக்கும் அப்படின்னாக்கா அது ஒரு எல்லை, நமக்கு நாமே போட்டுக்கொள்கிறதான எல்லை. அது ஒருவருக்காகவும் அதை குறைக்கவும் கூடாது, ஒருவருக்காகவும் அதை கூட்டணுன்ற அவசியம் கிடையாது, அவசியம் கிடையாது. சரியா? அதனால நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை முடிச்சுட்டேன் நான். 5 நிமிஷம் தான்ப்பா. நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நாம் இழந்து விடக்கூடாது. ஸோ நம்முடைய ஆடை, ஒவ்வொரு பெண்களும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன? எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் வேர்டு. பார்த்தீங்களா? எல்லாமே நம்முடைய அந்த பைபிளில் இருக்கிற வேர்டுக்கு கொஞ்சம் லிங்க் ஆகுது. பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? இதை மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை ஒரு டீச்சிங் எய்டாக எடுத்துப்போம். இப்போ அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம அப்படியே கடந்து போவோம். இது எல்லாமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. லவ்லி டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்போது நம்ம ஒரு டாபிக் உள்ள போகிறோம். பிள்ளைகளை டீல் பண்ணும்போது இது தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தை தேவை. இந்த பரந்த உலகத்தில் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பல காரியங்கள் நம்மளுக்கு முன்னால் இருக்குது. ஆனால் பல பேர் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நான் தேவன் என்ன ஒரு ஊழியராக வச்சுருக்கிறார், பாஸ்டர் நீங்கள் ஏன் ஒரு சினிமா எடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. சினிமா எடுத்தால் என்ன பண்ணும்? ஒரு பக்கம் பணம் வரவும் செய்யலாம், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓட்டாண்டியாகவும் போகலாம். இப்படி பல கேள்விகள் என்னை கேட்கலாம். ஆனால் நான் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் சொல்லணும். அங்கே பல இது வரலாம். ஒரு சில காரியங்களுக்கு அல்லாட்டி அநேக காரியங்களுக்கு நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். சில வேளையில் எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வாழ்க்கையில் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வாழ்க்கையில் எஸ் சொல்கிறாங்கன்னா அவங்க சீக்கிரத்தில் சாக போகிறாங்கன்னு அர்த்தம். You have to say no for certain things and many things. வெளியில் தெரியாமலேயே நோ சொல்லி தான் ஆகணும். You have to tell no. இதை அசர்ட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட்டில். எல்லா காரியத்தையும் இவன் இழுவைக்கெலாம் வருவான்ப்பா அப்படின்னா இழுத்து உங்களை போய் அவ்வளோதான் சாவுதான், அப்படிலாம் வர முடியாது. ஞானம் உள்ளவங்க இழுவைக்கெலாம் வர மாட்டாங்க. யூ ஹாவ் டு சே நோ. இது என்னுடைய அழைப்பு இல்லை, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை
அப்படின்ற நோ முதல்ல சொல்றதுக்கு முன்னால உள்ளத்துல தீர்மானம் எடுத்திருக்கணும். அதுதான் அசர்ட்டிவ் பிஹேவியர். அப்போ இதே காரியத்தை நம்ம பிள்ளைகளிடத்துலையும் சில வேளையில சொல்லணும். அப்போ நம்ம எதுக்கு நோ சொல்றோம் அப்படின்ற இதை நம்ம முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த நோ என்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல 2 எழுத்து தான், NO. அதை சொல்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? முதல்ல ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இல்லை பிரதர் இது முடியாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு தயக்கங்கள் அந்த வார்த்தையில வந்து இருக்குது. இதே காரியம்தான் பிள்ளைகளை வளரும்போது ஏன் அந்த வார்த்தையை கேட்டால் பிள்ளைங்களுக்கு கோவம் வரும். இது என்ன அப்பா அம்மா நான் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறதான இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த உலகத்தில் அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூடியூப்ல போங்க, அவ்வளோதான். உங்க அங்கேயே உட்காந்து சாவணும்னா எல்லா வீடியோ உட்காந்து பாருங்க. அங்க ஒரு சாய்ஸ் எடுக்கணும். ஏதோ சொல்றாங்க அங்க இருக்கிற வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா 30,000 வருஷத்துக்கு மேல வேணுமா? நான் சொல்றது அதை விட ஜாஸ்தி. ஆக்சுவலி முடியுமா? எல்லாத்தையும் எஸ்ன்னு உட்கார்ந்து பார்க்க முடியுமா? யூ ஹாவ் டு சூஸ். இதுதான் என்னால செய்ய, இதுதான் எனக்கு வேணும். புரியாததெல்லாம் தேவையில்லாததெல்லாம் உட்கார்ந்து போய் பார்க்க முடியாது. அந்த இடத்துல இது எனக்கு தேவையற்றது, நோ. சில டைட்டில் அங்க பார்க்கும்போது நோ, இது எனக்குரியது அல்ல. அவ்வளவு சோஷியல் மீடியா நம்மளுக்கு முன்னால இருக்கிறது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நோ சொன்னாதான் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு சரியான பேலன்ஸ்ல இருக்கும். இப்போ எந்தெந்த நேரத்தில் எப்படியாக பிள்ளைகளிடத்துல நோ சொல்ல போறோம், ஒரு 5 காரணங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெவர் சே நோ பிகாஸ் யூ சே நோ ஆர் ஐ சே நோ. பிள்ளைகள் பார்த்து, ஏய் நான் அம்மா இல்லைன்னு சொன்னா இல்லைதான். அது வந்து கொஞ்சம் பழைய காலம். ஆனால் 21வது நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் வரும், எதுக்காக நோ சொல்றாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் வேணும், எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இது வேண்டாம் அப்படின்னா உங்க பிள்ளை உங்களை பார்த்து சொல்லுது, பையன் நான் நல்லா கிரிக்கெட் விளையாடுறேன் டாடி, சண்டே எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் கொஞ்சம் போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வரேன். என்ன சொல்ல போறீங்க பிள்ளைய பார்த்து? நோ தான் சொல்லணும். எனக்கு தெரியும் ஒரு தம்பி, உண்மையை என் உடன் பிறவாத சகோதரன்னு சொல்லணும் நம்ம சர்ச்சில். அவன் இப்போ உயிரோட இல்லை, ரொம்ப வருத்தம். நல்ல ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிரிக்கெட்டுன்னு பின்னால போனான். ரொம்ப வருஷமா சர்ச்சிலேயே பார்க்கல அவனை. நல்ல சிறந்த போலர் ஆயிட்டான். அவன் வந்து சொன்னான், 5 வருஷம் நான் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், சண்டே மார்னிங். பெற்றோர் நல்ல தேவ பக்தி உள்ளவங்க. அவன் போனான், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனான். அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தடம் பெறல ஆரம்பிச்சது. அவன் நினைச்ச மாதிரி அங்க சக்சஸ் ஆக முடியல. அவன் சொன்ன, பாஸ்டர் நான் சச்சின் தெண்டுல்கர், அந்த காலத்துல இருக்கிற முக்கியமான பேட்ஸ்மேன், அவரை தவிர எல்லாருக்கும் நான் போலிங் போட்டேன், நெட்ஸ்ல போலிங் போட்டேன். நான் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுவேன், இப்போ இல்லை. இப்போ ரொம்ப ஐபிஎல் வந்து அது அடுத்த தலைவலி, அதுக்கு நோ சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சரி, என்ன நடக்குது அப்படின்றத அந்த கேம், அதில் இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ட் பாட்டை வந்து நான் பார்ப்பேன். நான் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தேன். இவ்வளவு போன நான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்னால் தடுத்து நிறுத்திட்டாங்க. என் கர்த்தர் அதில் இல்லை. அவனோட பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு மீறி அவன் அப்படி போனான். அப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் எதுக்காக நோ சொல்றோம் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியே ஆகணும். நீ விளையாடுற கிரிக்கெட்டை நீ வேற நேரத்தில் விளையாடு, வார நாட்களில் நீ விளையாடு. அதே நேரத்தில் 2வது காரியம்,
நோ சொல்லும்போது ஏற்கனவே உங்கள் பிள்ளைங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆக போகிறாங்க, கோவப்பட போகிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் தயவோடு சொல்லுங்க, அன்போடு சொல்லுங்க. டூ இட் கைண்ட்லி. சில வேளையில் உங்கள் பிள்ளை உங்களை வந்து பார்த்து, உங்கள் பொம்பளை பிள்ளை, நான் டிஸ்கோ இதில் போய் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? நோ தான் சொல்ல போகிறோம். அவங்கள பார்த்து அந்த நேரத்தில் தயவாக இல்லாமல் டிஸ்கோவில் போய் ஆடுற பிள்ளைங்கெல்லாம் ஆடுகாலிங்க, பைத்தியக்காரிங்க, ஆடுகாலிங்க தான். அதான் சொன்னாங்க, இது விளையாட்டாதான். ஆடுகாலி, ஆட்டக்காரிக்கும் வீட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. ஒரு பாட்டுக்கு ஆடினா அவ பேர் ஆடுகாளி அப்படின்ட்டாங்க, அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருந்தா அவ பேர் வீட்டுக்காரின்ட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வரும்போது ஒன்லி டம் கேர்ள்ஸ் வில் கோ ஃபார் த டிஸ்கோ அப்படின்னா, அந்த பிள்ளை ஒரு இதை கேட்குது, நீங்கள் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு எதிர்மறையான பதிலை சொன்னால் அந்த பிள்ளை வந்து பாதிக்கப்படும். அதனால் இது எப்படி சொல்ல போகிறோம்? அடுத்த ஒரு காரியம், நோ சொல்கிறதுல டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா இரட்டை தர தரப்பு. தமிழில் சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், பெற்றோருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கு. இப்போ உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறீங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏய் கொக்கோ கோலா குடிக்காத, உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய பாட்டில் வச்சு குடித்தா எப்படி இருக்கும்? அங்கே என்ன ஆகுது? டபுள் ஸ்டாண்டர்ட் ஆகிடுது. நான் குடிப்பேன், நீ என்ன பண்ணக்கூடாது, அது ஏன் நான் சொல்கிறத நீ கீழ்ப்படி. அது நடக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது ஃபெயிலியர் ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி நீ கேளுன்னா அது, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடங்கன்னு தான் அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யோசிக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் நம்ம தெருவில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. நம்ம சபைக்கு வருவாங்க, ரெகுலராக வருவாங்க. என்னுடைய டீனேஜ் பருவத்தில் நான் விளையாடும்போது அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்களுடைய பெட் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இஜிப்சியன் அவங்க பேர். எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் அவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, எகிப்தியர் அப்படின்னு. ஏன்னா ஈஜிப்டில் இருந்துட்டு சில வருஷங்கள் இருந்துட்டு அந்த குடும்பம் இங்கே வந்தாங்க, தமிழ் ஆட்கள் தான். அங்கே போயிட்டேன் ஒரு நாள். அவருடைய பையன், நான் டீனேஜ், அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கிறேன். நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி நல்ல ஸ்லிம்மாக இருப்பான், ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இந்த ஸ்டெடி இல்லாமல் இருக்கும். அந்த நிலையில் வந்திருக்கிறான். அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவர் பெரியவர். அவர் திட்டுறாரு, என்னடா விளங்காதவனே, ஒன்றுத்துக்கும் ஆகாதவனே அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு. மனைவி சொல்றாங்க, நீங்க நல்லா இருந்தா அவன் ஏங்க கெட்டு போவான்? அவர் சொன்னார், டேய், நான் கெட்டு போன மாதிரி நீ கெட்டு போகாத, என்னை பார்த்து படிச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சது இந்த குடும்பம் சரி வராது, பாவம் அந்த தப்பு, நான் பண்ண தப்ப பண்ணாதடா அப்படின்றாரு. எங்க அப்பாட்ட வந்து சொல்றாரு, பாஸ்டர் நான் தான் தப்பு பண்ணேன், என் பையனும் அதே தப்பு பண்றான். என்ன சொல்றது இவருக்கு ஆலோசனை? உண்மையாவே எஜிப்சியன் தான். கஷ்டமா இருந்தது அவர் சொல்றதை கேட்கறதுக்கு. யூ ஆர் ஹேவிங் அ டபுள் ஸ்டாண்டர்ட். என்கிட்ட ஒரு போதகர் பேசிட்டு இருந்தார். பேசும்போது சொன்னாரு, உங்க வாழ்க்கையில் ரூஃபஸ், நீங்க எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு பேசுவீங்களா அல்லாட்டி பேசின பிறகு கடைப்பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன முதல் தான் எனக்கு சரி வரும். அவர் சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சத்தியங்கள் பல இதை பேசின பிறகு கடைப்பிடிக்கலாம் அப்படின்னார். யூ கேன் ப்ரீச் அண்ட் தென் ப்ராக்டிஸ். நான் தனியாக வந்து அந்த வார்த்தையை யோசித்து பார்த்தேன். இந்த வார்த்தை எனக்கு ஒவ்வாது. ஐ வாண்ட் டு ப்ரீச் வாட் ஐ ப்ராக்டிஸ். நான் எதை கடைப்பிடிக்கிறேனோ எதை செய்கிறேனோ அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன், அதை தான் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை
இந்த இரட்டை தரம் உள்ளதாக, டபுள் ஸ்டாண்டர்டாக அது எடுப்படாது. அடுத்தது நோ சொல்லும்போது அவாய்டிங் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த பிள்ளைக்கு எதிர்மறையான பதங்களை அந்த நோ சொல்லும்போது உபயோகப்படுத்தக்கூடாது. சரி, அதே பிள்ளை கேட்குது, அம்மா நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா சண்டே சர்ச்சுக்கு வராமல் நான் கிரிக்கெட் விளையாடலாமா? பிள்ளை என்ன பண்ணுது? உங்களோட நெகோஷியேட் பண்ணுது, பார்கெயின் பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இப்படி நெகோஷியேட் பண்ணி, சரி நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு காலத்தில் கேட்கும், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா விபச்சார விடுதிக்கு போகலாமான்னு கேட்கும். மீனிங் என்னது? யூ ஆர் கிவிங் ரூம் ஃபார் நெகோஷியேஷன் அண்ட் பார்கெனிங். சில வேளையில் ஒரு மூடில் நீங்கள் ஒரு காரியத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சில வேளையில் நான் நல்ல மூடில் இருக்கிறேன், அதனால எது வேணாலும் செய்யி. இல்லை, ஒரு காரியத்துக்கு நோ சொன்னா எந்த மூடில் இருந்தாலும் நோ தான். ஆமே, என் கூட இருக்கீங்களா? அது பிள்ளைக்கும் தெரிய வரணும். இல்லை, நல்ல மூடில் என்ன வேணாலும் பண்ண விட்டுருவாங்க, போய் சினிமா பாரு. ஏன்? உள்ளத்தில் சரியான தீர்மானம் பெற்றோருக்கு இல்லை. நீங்க அதை பத்தி நோ சொல்லலை, பரவாயில்ல, நீ இந்த 1 மணி நேரம் போய் சீரியல் பார்த்துட்டு வா. அப்போ பிள்ளை என்ன நினைக்கும்? அப்பா அம்மா நல்ல மூட்ல இருக்காங்க, அதனால பார்க்க விடுறாங்க. ஏன்? உனக்குள்ள ஒரு தீர்மானம் இல்லை. யூ ஆர் நாட் சாலிட் அண்ட் ஸ்டேபிள் அபவுட் யுவர் டிசிஷன்ஸ். டிவியை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்தாங்க, படம் பார்க்காத அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தியேட்டர் பக்கத்தில் போகும்போது அந்த என்ன படம் அங்கே ஓடுதுன்னு கூட இந்த லிபர்ட்டி தியேட்டர் சைடில் அப்படியே கண்ணை திருப்பிட்டே போவேன். அப்படி தான் சின்ன வயசு எனக்கு. அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தோம், பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் வரும்போது நான் வளர்ந்து நல்ல வாலிபத்துக்கு வந்துட்டேன், ஊழியத்துக்கெலாம் வந்தாச்சு. ஊழியத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே சினிமா போடுவாங்க முன்னால். சினிமானா என்னன்னே தெரியாது. அப்போ உட்காந்து சில படத்தை பார்த்தேன். அங்கே என்னதான் படத்தில் வருது, சின்ன வயசில் அது ஓகே. ஆனால் அப்போ நான் நன்மை தீமை அறிகிறதான வயது. அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஐயோ பாவம், குப்பை, இது ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். அப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயசு வருது. பார்த்துட்டு ஐயோ இது நம்முடைய வாழ்க்கைக்கு தகாத காரியங்களை இதில் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்கு என் பெற்றோர் எப்படி என்னை வளர்த்தாங்களோ அதுக்கு நன்றி தான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாளும் ரிக்ரெட் கிடையாது, நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நோ சொல்லும்போது நோ பார்கெனிங். உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸை இந்த கல்யாணத்துக்காக நான் உனக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. நடக்கும்ல குடும்பத்தில், இதை போய் நான் கல்யாணத்தில் போட்டு வரணுமா? அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுது, எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்து கொடுங்க, இந்த போர் அடிக்கிற ட்ரெஸ்ஸை நான் வேணா போட்டுட்டு வரேன். என்ன பண்ணுது பிள்ளை? உங்களோட பார்கெயின் பண்ணுது. எப்படி நீங்க கையாள போறீங்க? நல்லது, உங்க பிள்ளைக்கு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கணும்னா நீங்க பிள்ளையை கூட்டிகிட்டே போய் ஷாப்பிங் பண்ணிருங்க, அதை பார்த்துக்கோங்க. ஆனால் சில வேளையில் பார்கெயின் பண்ணி ஒரு இடத்துல நோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேடு விளைவிக்கும், உங்களுக்கும் கேடு விளைவிக்கும். நீங்களும் அதில் ப்ராப்பராக கிரவுண்டடாக இல்லை. உங்கள் பிள்ளைகள் இழுத்த இழுவைக்கெல்லாம் அவர்களுக்கு இடம் கொடுக்கும்போது இப்படி தான் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி சோரம் போனார்கள். யோசுவா காலம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நியாயாதிபதிகள் காலத்தில் கெட்டு போனாங்க. ஏன்னா அவங்களும் நோ சொல்லலை, பிள்ளைங்களுக்கும் நோ சொல்லலை. அவன் எப்படி நடக்கணும்னு விரும்பினாங்களோ அப்படி நடந்தாங்க. என்னாச்சு?
தேவன் ஜனங்களை கைவிட்டார் பாவத்தின் நிமித்தமாக. தேர் ஆர் டைம்ஸ் எஸ் சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில அதிகமா நோ சொல்லணும். நோ சொல்றதுக்கு பயப்படாதீங்க. வெளியில சொல்றதுக்கு முன்னால முதல்ல உள்ளத்துல சொல்லிக்கோங்க. டெல் இட். தானியேல் என்ன சொன்னாரு? இந்த சாப்பாட்டுனால நான் கரைப்பட மாட்டேன். இன்னும் உள்ளத்துல தீர்மானம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிசைட் இன்சைட். இதே தான் அடுத்தது பிள்ளைகள் வளர்ப்புலையும் இதே தான் அதுல அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நோ சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சில காரியங்களுக்கு சொல்லணும். நம்மளுக்கும் சொல்லணும், பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி சொல்லணும். எக்ஸாம் டைம்ல டிவி பார்க்காத. அப்போ பிள்ளை கேட்கலாம், ஏதாவது ஒரு வெண்ட் வேணும். என்ன பண்ணலாம்? நான் ஒரு ரைடு கூட்டிட்டு போறேன், டிவி பார்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம பைக்லேயோ கார்லேயோ அல்லாட்டி நடந்தோ கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வருவோம். அந்த பிள்ளைங்களுக்கு அது ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ ஒரு இதில் நோ சொன்னோம், வேண்டான்னு சொன்னோம். அடுத்த இதில் இப்போ என்ன சொல்கிறோம்? எஸ் வா. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஐ வில் டேக் யூ. அடுத்தது ஒரு இதுக்கு நோ சொல்கிறீங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ரொம்ப குட்டி பிள்ளைங்க. சில வேளையில் சில எலக்ட்ரிக்கல் இதை இந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இவ்வளோ கீழே வச்சுருப்போம். இது சர்ச்சு பரவாயில்ல. வீட்டில் இந்த மாதிரி வச்சு அந்த பிள்ளை போய் ஏதாவது அங்கங்கே என்ன சொல்லுவோம்? அங்கே போகாது, தொடாது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்போது அந்த இடத்த நம்ம தான் தொடர்ந்து அந்த குட்டி பிள்ளைக்கு நோ நோ நோன்னு அதை பற்றி சொல்கிறத விட அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு என்வாயன்மெண்ட்டு, அதுக்கு ஒரு காட் போட்டு அது அந்த நேரத்தில் அந்த பிள்ளை போய் கைவிடாதபடி அந்த வேற எதையாவது ப்ளக் பண்ணி வச்சுட்டா அது சரியாயிடும். அப்போ நான் சொல்கிறது, இந்த சின்ன பிள்ளைங்களை வளர்க்கும் போது அதுக்கேற்ற ஒரு சேஃப்டி என்வாயன்மெண்ட்டை தொடர்ந்து நோ நோ நோனே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அது இவங்க நைன்ட்டே இருக்காங்க அப்படின்னு அதுக்கு உள்ள ஆயிரும். அப்போ நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. சில வேளையில் பிள்ளைங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பொருட்களை சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு இதுக்கு ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு போகிறீங்க. டேடி எனக்கு கொக்கோ கோலா குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, அது ரொம்ப நல்லது கிடையாது. என்ன பண்ண? ஒன்று குடிச்சுக்கோ. என்ன சொல்கிறோம்? அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் ரொம்ப ஒரு 2 ஸ்கூப் சாப்பிட்டுக்கோ, பரவாயில்ல. அதை லிமிட்டாக எடுத்துக்கோ. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சாப்பாடு ரொம்ப டக்கராக இருந்தது அந்த கல்யாணத்தில். சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சாப்பாடு. நான் என் மனைவிலாம் தீர்மானம், நம்ம கடைசி பந்தியில் தான் சாப்பிட்றோம். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம். முதல்ல பந்தியில் உட்கார போகிறது கிடையாது. எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கனம் பண்ணிட்டு அவங்களோட இருந்துட்டு அப்புறம் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் அங்கே பந்தியில் எல்லாம் முடிஞ்சு போகுது, நீங்கள் பந்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் பார்த்தா பலாப்பழம் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க அங்கே. நாங்கள் டேஸ்டே பண்ணலை. முதல் பந்தியிலே முடிஞ்சுது எல்லாம் பலாப்பழம் ஐஸ்கிரீம். என்னன்னு ஒரு ஆளை கேட்டால் 15 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரா. இன்னொரு குட்டி பையன் அவன் சொல்றான், நான் 8 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எங்க இருக்கோ இப்படி சாப்பிட்டா? ஐஸ்கிரீம் முடிஞ்சது, ஃப்ரூட் சாலட் முடிஞ்சது, வெஜிடபிள்ஸ் நாம் விரும்பி இந்த ஃப்ரூட் சாலட் வெஜிடபிள் அதெல்லாம் முடிஞ்சது. சில பொருள் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், அதுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி வாயில போட முடியாது. அந்த நேரத்தில் அதில் ஒரு ஞானம் வேணும். கல்யாணத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்காக அதை செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அப்போது ஆண்டவரே ஒன்றோ 2ஓட நிறுத்திக்கிட்டு, ஆண்டவரே இதே ஐஸ்கிரீம் எனக்கு வேணும்,
எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அங்கே வந்து உங்கள் மானத்தையும் கர்த்தருடைய மானத்தையும் வாங்காதீங்க. 10-15 சாப்பிட்டுட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னாரா, சிஸ்டர் நான் 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சிஸ்டர். என்னத்தை போய் சொல்லுவான், வாயில் கண்ட்ரோல் இல்லையே. காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி கல்யாணத்தில். மற்றவங்களுக்கு சரி, மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் உன்னுடைய டிசிப்ளின் அதில் எப்படி இருக்குது? யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் நோ ஹியர். இப்போ இல்லை, போதும் இது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொண்டையில் கத்திய வை. கர்த்தர் கொடுப்பார். ஏன் 15 சாப்பிட்ட நீனு? உன்னுடைய மனோபாவம் என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ஐஸ்கிரீம் அங்கே சாப்பிட்டேன்னா இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கிடைக்காது. அப்போ நீ தேவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இன்னைக்கே இதை இவ்வளோ சாப்பிட்டாகணும், முடியாது. என் தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு விசுவாசிச்சேன்னா யூ ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட். அதிகமாகவே கொடுப்பார் உங்களுக்கு. ஆமேன். நான் பரிதாபப்பட்டேன், 15 சாப்பிட்டாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சாப்பிட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால இப்போ நம்ம என்ன அதனால இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க வேண்டும். இந்த நோ சொல்லிட்டு கடைசி அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். எதுக்காக நோ சொல்லியிருக்கிறோம்? உன்னுடைய நன்மைக்காக தான் நோ சொல்லியிருக்கிறேன். ஆமென். அதையும் தெளிய வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. இதை புரிஞ்சுக்குவோம். என் அடுத்தது ஓக்கு வருவோம். இது ஒரு சின்ன குறிப்பு தான். ஓ வந்து ஒன்லி சைல்டு. எத்தனை பேருக்கு ஒத்த பிள்ளைங்க இருக்காங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆமாம், சீக்கிரம் அடுத்த பிள்ளைக்கு போயிடணும் கர்த்தர் கொடுக்கும்போது. இதுக்கு நோ சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தர் கொடுக்குறாருன்னா வாங்கிக்கணும். ஆமாம், நான் ஒரு குடும்பத்தில் பார்த்தேன். அந்த பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். 10th 15-16 வயசு. அந்த அம்மா வந்து வயிற்ற தள்ளிட்டு வராங்க. அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை, அவனுக்கும் இந்த பிள்ளைக்கும் 15 வயசு வித்தியாசம். நான் யோசித்தேன், எப்பா இதுக்கு பேர் சிப்ளிங்கே கிடையாது. அதனால எந்த ஒரு பிள்ளை நம்ம வீட்டில் பிறந்தாலும் அதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுகிறது. The only child many times becomes a lonely child. அந்த பிள்ளைகளுக்கு கம்பெனி இல்லாமல் தனிமையில் அந்த பிள்ளை வளருது. ஆனாலும் அந்த ஒரே பிள்ளை வச்சிருக்கிறவங்க அந்த பிள்ளையின் மேலே அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. சில வேளையில் அளவுக்கு அதிகமான செல்லம் வேற கொடுத்துருவோம். கொடுத்து என்ன பண்ணிடுவோம்? கெடுத்துருவோம். என் வாழ்க்கையே அந்த பிள்ளை தாங்க இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளை. ஆனால் என்னது, ஒன்னே ஒன்று தான் அப்படின்னு இருக்கும்போது இப்படிப்பட்ட சில டேஞ்சர் அந்த ஒன்லி சைல்ட்ட இருக்கிறது. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, கண்டிப்பாக அடுத்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கும்போது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் சொல்றது கரெக்டா? அமைதியாக இருக்கீங்க? எஸ், ஆமாம், இட் இஸ் நைஸ். எங்களுடைய வாழ்க்கையில் முதல் பையன் பிறந்துட்டான். நான் சொன்னேன், இப்போ அவசரப்பட வேண்டாம். என் மனைவி சொன்னாங்க, வெரி சூனர். எனக்கு அப்போ தெரியல, ஐ டென்ட் நோ தட். நான் முதல் பிள்ளைக்கே டிலே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் கொடுக்கிறத நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. டேக் தட் பிரின்சிபிள். சரி, ஒரே பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையோடு கூட நல்லா நேரம் செலவிடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற வீடுகளில் அந்த பிள்ளையை கொண்டு போய் மற்ற பிள்ளைகளோடு கூட விளையாட விடுங்க, பழக விடுங்க. அலவ் தட் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு கூட பழகி நன்றாக இருக்கிறதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏன்னா பழகும்போது ஒருத்தரோடு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது, டீம் ஒர்க் பண்ணுறது, நான் மாத்திரம் தனியாக இல்லை,
மற்ற பேரோடு நான் பழகி நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க. ஏன்னா நிறைய ஒத்த பிள்ளைகள், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நீ வீட்டில் வேணா இருந்துக்கோ, வீட்டில் இருக்கிறதும் கஷ்டம், அதே காரியத்தை நான் தான் எம்பரர், எனக்கு எல்லாம் வேணும், அந்த பிள்ளை ஷேர் பண்ணாது. அதே காரியத்தை வீட்டுக்கு வெளியிலையும் அந்த பிள்ளை எதிர்பார்க்கும். அப்போ ரொம்ப பிரச்சனை வரும். அந்த பிள்ளை டிப்ரெஷனில் போயிடும். உங்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் அவ்வளவு செல்லம் கொடுத்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துருப்பீங்க. ஸ்கூலுக்கு போனால் அந்த பிள்ளை 30 கூட 31. கரெக்டு. அப்படிதான் டீல் பண்ண முடியும். அதான் ரியாலிட்டி, அதான் உண்மைத்தன்மை. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு வீட்டில் அவ்வளவு செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு அவ்வளவு அதான் ராஜா, அதான் மந்திரி, எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் இங்கே பண்ணி வெளியில் போய் அந்த பிள்ளை டிப்ரெஸ் ஆனால் அந்த பிள்ளை பாதிக்கப்படும். அதனால அந்த பிள்ளைக்கு உண்மை நிலை என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால இந்த ஒத்தை பிள்ளைகள் மற்ற ஆட்களோடு கூட அவங்க அடாப்ட் ஆகாததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாதிப்புகள் வருகிறது. அதை டீல் பண்ணியே ஆக வேண்டும். அதனால இப்படிப்பட்ட ஒத்தை பிள்ளைகளாக இருக்கிறவர்களை உண்மையாக மற்றவங்களோடு கூட நல்லா பழக வச்சு, இதுதான் வாழ்க்கையில் நிதர்சனம், எல்லாமே உனக்கு கிடையாது, யூ ஹாவ் டு ஷேர், யூ ஹாவ் டு கிவ் அப்படின்னு அவர்களை பழக்கப்படுத்தி வளர்ப்பது அவசியம். ஆமென். எஸ், ஐ எம் டன். முடிக்கும்போது இந்த ஒரே ஒரு காரியம், ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இது சொல்லணும்னு. உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கும் அப்படின்னா, இருக்கும் நிறைய பேர் நீங்கள் வச்சுருப்பீங்க. தகப்பன்மார் அந்த பெண் பிள்ளைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு, கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஹீரோஸ் யார் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பா தான். அப்பா தான். அப்பாவை அவ்வளோ பிடிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. என்ன பிரதர், நான் சொல்கிறது ரைட்டா? ஏன்னா 1 இல்லை 3 இருக்குது. அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கும் 3, உங்களுக்கு குட்டி 3, இவருக்கு பெரிய 3. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட. தகப்பன்மார் வெளியே கூட்டு போங்க, வெளியே கூட்டு போங்க. இது நான் எங்கள் வீட்டில் நாங்கள் கடைப்பிடிச்ச ஒரு காரியம். எங்கள் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் வந்தப்போ, நான் நினைக்கிறேன் 10th அந்த மாதிரி டைமில், 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th அவள் கோவிட் டைமில், ஆமாம் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும் அந்த டைமில், என் கணவர் அவளை வெளியே கூட்டு போங்க, நீங்கள் அவட்ட பேசுங்க, என்னென்னலாம் நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்களோ பேசுங்க, அது போல் ஒரு சில காரியங்கள் என்னால் சொல்ல முடியாது, அப்போ இவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு. என்கிட்ட கேட்காதது அவங்க அப்பா சொன்னோடனே, அப்படியா டேடி, சரி அப்படின்னுடுவான். அப்படியா டேடி, சரி, அப்படியே இல்லை ஏதோ கழுவி நழுவி உள்ளே விழுந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கும். எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அது ஒரு சூப்பர் பவர் தகப்பன்மார்கள்ட்ட இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டேக் யுவர் டாட்டர்ஸ் அவுட் சைட். நீங்கள் தனியாகவும் கூட்டு போங்க, உங்கள் மகனை தனியாக கூட்டு போங்க, மகன்கள் இருப்பாங்கன்னா தனியாக கூட்டு போங்க, பேசுங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ட்ரெஷரே அதான். இன்றைக்கும் என்னுடைய தகப்பன் என்னோட, இன்னைக்கு இல்லை அவங்க உயிரோட, இன்றைக்கும் அவங்க என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாது. மை ஃபாதர் ஹஸ் ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப், நாங்கள் 2 பேரும் தனியாக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். என்னை ஸ்கூட்டரில் வச்சு கூட்டு போவாங்க. ஸ்கூட்டரில் வச்சு ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மண்டை வெந்துருமா, சூடாக ஆகிடும். டேடி எங்கேயாவது கூட்டு போகிறீங்களா? கூட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டு போவாங்க. நான் கல்யாணம் கட்டி வந்தப்போ நான் முதல்ல யோசித்தது என்னென்னா, என்னை என் கணவர் எங்கேயாவது வெளியே கூட்டு போவாங்களா? ஃபஸ்ட்டு டைம் கேட்டேன் நான், என்னை வெளியே கூட்டு போவாங்களா, எனக்கு இதில் நான் பழக்கப்பட்டிருக்கேனே அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு டைம் உங்கள்கிட்ட கேட்டேன். என்னை இப்படி எங்கேயாவது இப்படி வெளியே கூட்டு போகிறீங்களா? என்ன வேணும் உனக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை சும்மா வெளியே கூட்டு போகிறீங்களா, இப்படி 4 தெரு சுற்றி இப்படி கூட்டு போகிறீங்களா? சும்மா தானே கூட்டு போகணும், ஏர் வண்டியில் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன ஸ்பீடு எதிர்பார்ப்பேனோ அதே ஸ்பீடு மெதுவாக போவாங்க. எங்கள் அப்பா என்னை அப்படி தான் கூட்டு போவாங்க. அப்போது எனக்கு நிறைய நேரத்தில் என்னுடைய தகப்பனை பார்த்ததை போல்
அது வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு அது வந்து அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு, அந்த ஒரு பேஷன், லவ் வந்து ரொம்ப இருக்கும். உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை கூட்டு போங்க. சரியா? எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? கர்த்தர் உன் வீட்டை கட்டாராயில் அதை கட்டும் முந்தன் பாடுவீருதா. கர்த்தர் உன் வீட்டை கட்டாராயில் அதை கட்டும் முந்தன் பாடுவீருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிக்கும் வீருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிக்கும் வீருதா. ஆதலால் உள்ளமே சதா சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உள்ளமே சதா சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நம்மை தேவன் நடத்தி வந்ததற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் கொடுத்த ஆலோசனைகள், அவர் கொடுத்ததான பிரசங்கங்கள், போதனைகள், அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு இருந்தாலும் நான் துதிப்பேன், இல்லாவிட்டாலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. உம்முடைய வார்த்தைகளை அப்படியே கைக்கொள்ள உதவி செய்தருளும் தொடர்ந்து. ஹல்லேலூயா. பல காரியங்களுக்கு எதுக்கெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லணுமோ அதுக்கு நான் முதல்ல இருதயத்தில் இல்லைன்னு சொல்லணும், நோ சொல்லணும், ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. எங்களுக்காக நீங்கள் ஒரு சுயமரியாதையை வச்சுருக்கீங்க, செல்ஃப் எஸ்டீமை வச்சுருக்கீங்க. அதில் வளர, ஓ பலப்பட நீர் உதவி செய்வீராக. உங்கள் நன்மைகளுக்காக உங்களை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பதியர் ஆண்டவரை, தனியாக வந்தவர்கள் எல்லாருடைய குடும்பத்திலும் தேவ மகிமை விளங்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றுக்கும் பதில் நீங்க வச்சிருக்கீங்க, உங்க பிரசன்னத்தில் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போகையிலும் வருகையிலும் கூட இருப்பீராக. அதிகாலையிலேயே கர்த்தரை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை
என் முழு உள்ளமே அவருடைய கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக.